ஏன் இவனை எங்க கிளம்பியாச்சு? வீட்டுக்கு கிளம்பியாச்சுல, வேலை முடிஞ்சல. வேலை முடிஞ்சு போச்சு. வேலை முடிஞ்சு காலையில 6 மணிக்கு வந்தோம். மணி இப்போ 8:30 ஆயிடுச்சு. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்ப வரும். சம்பளம் எவ்வளவு அப்படின்னா 800 ரூபாய் சம்பளம் போதாதா? போதும். 9 மணிக்குள்ள 800 ரூபாய் கிடைக்குதா? இதுக்கு மேல என்ன சம்பளம் கிடைக்க போகுது உலகத்துல? பாத்தீங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம், ஆத்ம திருப்தி என்ன அப்படின்னா, இந்த 8:30 9 மணிக்கு வேலையை முடிச்சு வீட்டுக்கு போகும் போதிலா, இந்த போற பாதையில ரோட்ல ஏத்தால பாக்கும்போது இந்த காலேஜுக்கு போற பசங்க, ஸ்கூல்ல போற டீச்சர்ஸ், பேங்க் வேலைக்கு போற ஊழியர்கள், மத்தபடி இந்த கம்பெனி ஜாப்க்கு எல்லாம் போறவங்க எல்லாருமே பாக்கும்போது ஏத்தால பார்த்தா பறக்க பறக்க பதறி அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க பைக்ல. ஆனா அப்போ திருப்தி, சந்தோஷம் இருக்கும். சந்தோஷம் இருக்குது. வேலையை முடிச்சு ரிலாக்ஸா வீட்டுக்கு போறோமே, அவங்க எல்லாம் இப்பதான் வேலைக்கு போறதுக்கு அரக்க பறக்க போயிட்டு இருக்காங்க பாருங்க. அதை விட இன்னொரு விஷயம் இருக்குண்ணே. என்னல காலையில 4:30 எந்திரிக்கும்ல, அதை யாரு சொல்லுதா? ஆமா, 4:30 அது குடும்ப தலைவர காலையில 4:30 எந்திரிச்சு குளிர்ல கிடு பல்லு எல்லாம் டைப் அடிக்கும். அந்த மாதிரி குளிர்ல வந்து வேலைக்கு வந்து வயல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சது கூட உடம்பு கொஞ்சம் ஹீட் ஆயிரும், நார்மல் ஆயிரும். அதுக்கப்புறம் வேலை செய்யறதுக்கு மனசுக்கும் உடம்புக்கும் ஒத்துழைப்பு ரிலாக்ஸ் ஆயிரும். ஆனா எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும் 9 மணி வேலை முடிச்சிருக்கும்ல. அதுக்கப்புறம் இன்னைக்கு 9 மணி வேலை முடிஞ்சிட்டு அப்படின்னா மறுநாள் காலையில 4:30 வரைக்கும் ரெஸ்ட் தானே எங்களுக்கு. மாடு மேய்க்க போலாம், எங்க சோறு பங்க போலாம், ஊதாரியை சுத்திட்டு தெருவும் தென்னை மாடு குவாலிக்கா பம்பரக்கான விளையாண்டுட்டு சுத்திட்டு இலையலாம்ல. அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ் மைண்ட், ஒரு ஃப்ரீயா இருக்கு, ரிலாக்ஸ்னஸ், ஒரு ஃப்ரீடம் இங்க இருக்கு. அதனால இதை என்ஜாய் கொண்டாடுறோம். அதனாலதான் நம்ம பசங்க எல்லாரும் படிச்சுட்டும் வேலைக்கு போவதற்கு மூல காரணம் இதுதான். அதிகாலையில வேலையை ஆரம்பிச்சுட்டு சீக்கிரத்துல வேலையை முடிச்சு சும்மா சுத்திட்டு அலையலாம் அப்படிங்கிற எண்ணத்தினாலதான் இந்த வேலையை பெரும்பான்மையான நம்ம விவசாய பெருமக்கள் விரும்பி செய்யறது. ஓகே.